வணக்கம். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் இன்று இரவு 10 மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் அமெரிக்கா புறப்படுகிறார். ஆகஸ்ட் 27ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 14 வரையிலான இந்த பயண நாட்களின் நோக்கம் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி அடுத்து வரும் பல தலைமுறைகளுக்கு பயன் தருவதாகவும் பல்வேறு தொழில்துறை வல்லுநர்கள் மற்றும் முதலீட்டாளர்களை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள முதல்வர் ஸ்டாலினை அவரது முகாம் அலுவலகத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, டிவிஎஸ் நிறுவனத்தின் தலைவர் வேணு சீனிவாசன் மற்றும் மறைந்த பேராசிரியர் அன்பழகனின் மகன் அன்புச்செல்வன் மற்றும் அன்பழகனின் பேரனுமான சட்டமன்ற உறுப்பினருமான வெற்றியழகன் ஆகியோர் நேரில் சந்தித்து அமெரிக்கா பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். வெளிநாடு பயணத்தை ஒட்டி அமெரிக்காவில் இருந்தாலும் ஆட்சி பணிகளையும் கட்சி பணிகளையும் தொடர்ந்து கண்காணிப்பேன் என்று அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதல்வர் அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்திற்கு சென்று முதல்வர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அவருடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.